Chennai Silks. திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதா? நடந்தது என்ன? திமுக கூட்டணியில முதல் முறையா தேமுதிக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. முதல் முறை இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நிறைய பேர் விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு பாஜகல மூத்த தலைவரான தமிழிசை உட்பட பலர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. உண்மையாவே விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, அவ்வளவு கோபமாவா விஜயகாந்த் இருந்தாரு அப்படிங்கிற கேள்விகளும் அதற்கான பதில்களும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இதுக்கு தேமுதிக கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கணும். 2005 முதல் முறையா தேமுதிகவை விஜயகாந்த் அவர்கள் தோற்றுவித்தாரு. அதற்கு பிறகாக அவங்க களம் கண்ட ஒவ்வொரு தேர்தலையும் யார் கூடலாம் கூட்டணி கட்டமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். 2006 தனித்து களமிறங்குறாங்க. அதாவது முதல் சட்டப்பேரவை தேர்தல் தனித்து களமிறங்குறாங்க. 2009 முதல் நாடாளுமன்ற தேர்தல், அதுலயும் தேமுதிக தனித்து களமிறங்குது. அதற்கு பிறகாக 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி, 14 மக்களவை தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. 2016 தான் இப்ப சொல்றாங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு பிறகாக திமுகவுடன் கூட்டணி, அதாவது 2016 பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. ஆனா இப்போ பழம் 10 வருஷத்துக்கு பிறகாக பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு பிறகாக உறுதிப்படுத்தினதுக்கு பிறகாக அறிவாலயத்தில் பேசுனது நமக்கு எல்லாம் தெரியும். அது ஏன் அந்த வசனம் அப்படின்னா, 2016 தேமுதிக திமுக கூட்டணியில தான் இணையும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதான் நடக்க போகுது அப்படின்லாம் பெரும்பாலானவர்களால் பேசப்பட்டது. அதற்காக தான் கலைஞர் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா கடைசி நேரத்துல அது மாற்றம் ஏற்பட்டு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது 2016 உருவானது. விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுகன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. 2016 அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி கட்டமைச்சாங்க. இந்த கூட்டணி தான் 16 திமுக தோல்வி அடைகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு பேசப்பட்டது. அப்படி 2019 அதற்கு பிறகாக மக்களவை தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றது தேமுதிக. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அமமுகவோட கூட்டணி கட்டமைச்சாங்க. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி. இப்படி 2006 2024 வரைக்கும் திமுகவோட கூட்டணி வச்சதே இல்லை. 16 நம்ம சொன்ன மாதிரி அது நடக்காம போயிடுச்சு. 26 யாரோட கூட்டணி வைக்க போறாங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரெண்டு தரப்புமே பேசினாங்க. திமுகவும் பேசினாங்க, அதிமுகவும் பேசினாங்க. பாஜகவும் அவங்க தரப்புல எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணாங்க. அதுக்காக தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, டெல்லியிலேருந்து பேசுறாங்க, எல் முருகன் பேச்சுவார்த்தையை நடத்துறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்போ மத்திய இணையமைச்சர் பதவி கேட்குறாங்க போல அப்படின்லாம் பேசுபொருள் வந்தது. ராஜ்யசபா அப்படிங்கிறதுல தேமுதிக உறுதியா இருந்தாங்க. 2 பேருமே ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு கடைசி நேரத்தில் ஒப்புதல் கொடுத்ததாகத்தான் பெருவாரியான தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் ராஜ்யசபா கிடைச்சாலும் ஒரு வெற்றி கூட்டணியா தேமுதிக திமுகவை தான் பார்த்தாங்க. அதனாலதான் அந்த குதிரை மேல சவாரி பண்ணா எம்எல்ஏக்களும் நமக்கு கிடைப்பாங்களே, வெற்றி பெறுவோமேங்கிறதுனால தான் திமுக தேமுதிக டிக் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுகவோட கூட்டணி வச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி எல்லாருமே பாஜகவில் இருக்கவங்க எல்லாம் சிலர் விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயகாந்துக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடைப்பட்ட உறவு அப்படிங்கிறது அப்படி கடந்த காலங்கள்ல கிடையாது. 1980களில் தொடங்கின இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது கலைஞருடைய இறப்பு வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல்லையுமே 2016 உருவாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. 80களில் நிறைய திரைக்கதை வசனங்கள் கலைஞர் அவர்கள் எழுதுனது நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய வசனத்துல விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. மக்கள் ஆணையிட்டால் பொறுத்தது போதும் அது மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. அதுக்கு பிறகாக நடிகர் சங்கத்துடைய தலைவரா விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ 96 கலையுலக பொன்விழாக்காக மிகப்பெரிய அளவுல மெரினா கடற்கரையில கலைஞருக்கு ஒரு செலிப்ரேஷன் விஜயகாந்த் முன்னெடுத்திருந்தாரு. அப்போ தங்கத்தாலான பேனாவை கலைஞருக்கு விஜயகாந்த் அவர்கள் பரிசா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு தொடர்ந்தது. விஜயகாந்துடைய திருமணம் அப்படிங்கிறதே கலைஞர் முன்னிலையில தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கலைஞர்
முன்னின்று நடத்தி இருக்கிறாரு. அப்படி அவங்களுடைய உறவுங்கிறது ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு நட்பா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. கலைஞர வந்து எந்த விதத்திலயுமே வந்து கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அரசியல்ல வந்து விஜயகாந்த் வந்து விமர்சிச்சதே கிடையாது. கலைஞர் அப்படிங்கிற பெயரை மட்டும் தான் அவரு பயன்படுத்தியிருக்காரு. அரசியல்ல விமர்சிக்கிறதா இருந்தாலுமே கூட. அதற்கு பிறகாக கலைஞர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம போனப்போ போய் வீட்ல போய் பார்த்ததாக இருக்கட்டும், அப்படி கடைசி காலம் வரைக்கும் நல்ல உறவுல இருந்தாங்க. கலைஞர் உயிரிழப்பு அப்படிங்கிறது அமெரிக்கால இருந்தாரு சிகிச்சையில விஜயகாந்த் அவர்கள். அப்போ அவரு அழுத வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது கலைஞர் அவர்களுடைய மரணத்த ஒரு கோப்பு உருவாக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அஞ்சலி வீடியோ வெளியிடுறப்ப அவரே வந்து அழுதிருந்தார். ரொம்ப அழுதிருந்தாரு. அந்த அழுகை அப்படிங்கிறது அப்போ மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருந்தது. இவர் வந்து இது வந்து நடிப்பு கிடையாது. எப்படி உளப்பூர்வமா அவர் வந்து கலைஞர் மேல ஒரு அன்பும், பாசமும் இருந்ததுன்னா விஜயகாந்த் இப்படி அழுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அமெரிக்கால இருந்து சிகிச்சை முடித்து வந்து விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்கு கூட போகாம நேரடியா மெரினா கடற்கரைக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துல மீண்டும் அங்க கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் அவர்கள். இப்படி அதற்கு பிறகாக விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போய் நலம் விசாரிச்சதுன்னு குடும்ப ரீதியில தொடர்ந்து உறவு அப்படிங்கிறது நன்மையா தான் இருந்தது. அதுதான் வந்து பிரேமலதா அவர்கள் இப்போ கூட்டணி யாரோடன்னு நம்ம தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறப்ப கூட சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாரும் நட்பு தான், எல்லாரும் உறவினர்கள் தான். ஆனா கூட்டணிங்கிறத நாங்க வந்து கட்சி சார்ந்து மாவட்ட செயலாளர்களின் முடிவை சார்ந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில 26ல் எம்எல்ஏக்களும் வேண்டும், வெற்றியும் அடையணும், ராஜ்யசபாவும் வேணும்னு பல்வேறு கணக்குகளின் அடிப்படையில திமுக கூட்டணிய தேர்வு பண்ணியிருக்கிறாங்க தேமுதிக. அதனால இது நாள் வரைக்கும் கட்டமைக்காத ஒரு கூட்டணிங்கிறதுனால விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிறத தேமுதிகவும் ஏற்கல, திமுகவும் ஏற்கல. இது எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய விமர்சனமா மட்டும்தான் முன்வைக்கிறதா பார்க்கப்படுது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.